ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்டில் ஹார்ட்கோர் சீரீஸ் 2 தான். போனால் நம்ம ஹார்ட்கோரில் இறந்துட்டோம் 2 எபிசோடில். நான் எதில் செத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் இந்த இடத்துல நான் செத்தேன்னு கீழே ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போயிருங்க. அந்த ஹார்ட்கோர் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்கள் வியூஸ் எனக்கு பார்க்குறீங்க, அதை ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போட்டால் சப்ஸ்கிரைப் கூட அடுத்து பண்ணுங்கள். லைக் கமெண்ட் பண்ணால் எனக்கும் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்கன்னு ஒரு ஆர்வம் நான் இப்போ வீடியோ மேக் பண்ணி போட ஆரம்பிச்சிடுவேன். சரி, எடுத்தோடனே நம்ம உட்டன் டூல்ஸ் மார்க்காண்டி உட்டை மைன் பண்ணிவிட்டு 2 ஷீப் அடித்தேன். என்னத்துக்கு அடித்தேனே தெரில. வில்லேஜ் பக்கத்தில் நான் ஸ்பான் ஆகிருக்கேன். அதுவே தெரியாமல் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துக்கிட்டே நான் இவ்வளோ பெரிய தற்கொலைன்னு எனக்கு தெரில. அப்படியே வரமோல இந்த சுகர் கேன் இருந்துச்சு. சுகர் கேனை பிடிச்சி உடச்சி நட்டு விட்டுட்டு அப்புறம் மட்டும்தான் இந்த இடத்துல சோதனை வச்சேன். எடுத்தோடனே வீட்டில் லூட் இல்லை, செஸ்ட்டே இல்லை. நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் போய் பார்த்தா ஒரு செஸ்ட்டு, 2 எம்ப்ராய்டு, 6 பிரெட்டு வச்சுருக்கான், 2 பொட்டேட்டோ வச்சுருக்கான். இதை வச்சு நான் என்ன பண்ணேன், இது எந்த வீட்லேயும் செஸ்ட்டுன்னு ஒன்று இந்த வில்லேஜில் இல்லை. செஸ்ட்டு தான் இல்லை, சோறு இருக்குது. இந்த ஒரு காரணத்துக்காண்டி எனக்கு மனசாருது. சரி, அங்கிட்டு இங்கிட்டு லூட் அடித்து பார்க்குறப்ப ஒன்றும் காணலை. அயன் குழம்பு புலந்து தான். சரி, கேரட் இருக்குது முழுசாக. கேரட்டை நம்ம அப்படியே கையில் எடுத்துகிட்டு நம்ம எடுக்கிறவங்க அதை விதைச்சி வச்சுருங்க. அப்போ தான் திரும்பி நம்ம கேரட்டு கோல்டன் கேரட் செய்யும் போல யூஸ் பண்ணலாம். இந்த பன்னியோட தொல்லை வேறு நசன்னு பன்னி அடித்து தள்ளுவோம். இப்போ இங்கிட்டு பார்த்தா ஹேபிள் இருக்குது. ஹேபிளை வச்சு நம்ம ப்ரெட்டை செஞ்சுக்கலாம். எடுத்தோன்னா உட்டை வச்சு கிராஃப்டிங் டேபிளை செஞ்சு ஒரு பிக்காக்ஸு செஞ்சுக்குவோம். ஏன்னா ஸ்டோன் இருக்குது பக்கத்தில். ஸ்டோனை வச்சு ஸ்டோன் டூல்ஸ் மாறிடும். அப்படியே கோலும் இருக்குது, ரைட்டு கோலும் இருக்குது, ஸ்டோனும் இருக்குது. இந்த தடவை நம்ம இந்த ஹார்ட்கோரை முடிக்கிறோம். அதே மாதிரி பிளாக் ப்ரோ ஒரு டாஸ்க் சொல்லியிருந்தாப்புல 6 மணி நேரத்தில் ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் எடுத்து டைமண்ட் ஆர்மர் என்சான்மெண்ட் போடணும்னு. நம்ம இந்த வீடியோவில் என்சான்மெண்ட் பண்ணணும். 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஆர்மர் எடுக்கிறோம் வித்தவுட் என்சான்மெண்ட். ரைட்டு, ஒரு வில்லேஜர் தானாக வந்தான். அவனை எதுக்கு குழியை தோண்டி புதைச்சேன்னு தெரில. ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவான்னு நினச்சி புதைச்சிச்சேன். அப்புறமாட்டி அயன் குழம்பிட்ட வம்பளுக்கு வந்தால் ஓடுறான். சரி, நம்ம யார் அத்லெட் பிளேயர் ஆச்சு, சரன்னு ஓடி பிளாக்கை போட்டு ஏறினா தலைவன் அங்கேயே மாட்டிக்கிறான். சரி, ஹார்ட்கோரு பார்த்து சூதானமாக தான் தலைவன்கிட்ட விளாடணும்னு சொல்லி பக்கத்தில் போய் அடித்தா இறங்கலை. இதாண்டா கிடச்சது பம்பர் கட்ட வந்துட்டேன். அந்த அடி வாங்குன்னு அடித்தேன். பாவம் செத்துட்டேன். அப்புறம் என்ன, நம்ம கடைன்னு கோலை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்குவோம். அப்புறமாட்டி வில்லேஜ் பக்கத்தில் கிடச்சிருச்சு. வில்லேஜ் கிடச்சா நம்ம சீக்கிரம் ஒரு பெரிய கேவை கண்டுபிடிச்சி உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். முக்கியமாக கோல் தேவை. கோலை வச்சு தான் டார்ச் செய்ய முடியும். அந்த ஒரே காரணத்துக்காண்டி இந்த கோலெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா கோல் பக்கமே வரமாட்டேங்க. கோலை மைண்ட் பண்ணியாச்சு. சரி, ஏறுறா. இப்போ என்ன பண்ணேன் எனக்கே தெரில. சரி, ஒரு கிராஃப்டிங் டேபிளில் போட்டு பக்கெட் தேவையில்லாமல் செஞ்சுட்டேன். சீல்டு செய்யாமல் நான் பக்கெட் செஞ்சுட்டேன். அதான் எனக்கு புரியல. வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ஷீல்டு ஏன் செய்யலைன்னா. அப்புறமாட்டி இந்த ஒரு வில்லேஜரை பிடிச்சி உள்ளே போடுறதுக்காண்டி எதுக்கு பண்ணுறேனே தெரியாமல் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுக்கும்போது தான் தேவையில்லாத வேலைலாம் நிறையா பார்த்து வச்சு டயத்தை ரொம்ப நேரம் ஆக்கியிருக்கேன்னு எனக்கு தெரியுது வீடியோவில். ரைட்டு, நம்மளுக்கு ஒரு பெட்டு தேவைன்னு பெட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் 3 கோல் இருந்துச்சு. இந்த 3 கோலை எடுத்துகிட்டு உட்டு தேவை. இந்த வீட்டில் இருக்கிற உட்டே எடுத்துக்குவோம். ஏன்னா இத்தனை வீடு இருக்குது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதை நம்ம உட்டை எடுத்துக்குவோம். கொஞ்சோன்னு உட்டை எடுத்தால் வில்லேஜர்ஸ் கோச்சிக்க மாட்டாங்க. உட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த மலையில் எனக்கு ஒரு அயன் தென்பட்டுச்சு. அந்த அயன் எடுக்கிறதுக்கு தான் இப்போ நான் வேலையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வீட்டை பார்த்து உள்ளே தூங்க போவோன்னு போய் தூங்க அமுக்குனா போக முடியும். சரி, தின்றுவோன்னு பார்த்தா அந்த பைத்தியக்காரன் தூங்குறாங்க. நான் படுக்க வேண்டிய இடத்துல ஏன்டா தூங்குற. அப்புறம் 0 டே முடிச்சாச்சு. ஹார்ட்கோரில் 0 டே. அப்புறம் இங்கே இருக்கிற ஏபிளெல்லாம் கையிலே உடச்சி, நம்ம தான் சூப்பர்மேன் தம்பியாச்சு, கையிலே உடச்சி சீக்கிரம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹேபிளை வச்சு ப்ரெட்டு செய்கிறதுக்காண்டி மட்டும்தான் ஹேபிள் எடுக்கிறேன். இருக்கிறதுலே முக்கியமான சோர் ஐட்டம் அந்த ஹேபிள் தான். இதை வச்சு ப்ரெட்டை செஞ்சு கேவுக்குள்ளே ஒரு 20-30 நாள் சர்வே பண்ண வாய்ப்பு. நல்லபடியாக இருந்து சர்வே பண்ணால் அப்புறமாட்டி பக்கெட்டில் தண்ணியை நிரப்பிட்டு சீக்கிரம் அந்த மவுண்டெயினுக்கு மேலே தண்ணியை ஊற்றி ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த அயன் கண்ணில் ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. டைமண்டை கண்ட மாதிரி நம்மளுக்கு அயனை கண்டோன்னே கண் உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. மலைக்கு மேலே ஏறி தண்ணியை போட்டு மேலே ஏறி அயனை மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு கேட்க மறந்துட்டேன், நம்ம வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா
இந்த வீடியோ 46 நிமிஷம் வீடியோ. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு தண்ணி எழுதி வச்சுட்டு பொறுமையாக உட்காந்து நம்ம வீடியோவை பாருங்கள். பிடிச்சா நம்ம வீடியோ ஒரு லைக்கு கன்ஃபார்ம் கமெண்ட் போட்டுருங்க. பார்க்குறவங்க கமெண்ட் போட்டால் தான் சரி இத்தனை பேர் பார்க்குறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சி அடுத்துலாம் வீடியோ க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் ஸ்மெல்ட்டில் போட்ட அயனை எடுத்துகிட்டு ஒரு அயனை வச்சு என்ன பண்ணேன், ஷீல்டு பண்ணேன். ஹார்ட் கோரோட முக்கியம் ஷீல்டு. எனக்கு என்ன பிரச்சனைனா, ஜாவா பிளேயர்ஸுக்கெலாம் இந்த குட்டி சாம்பி தான் பிரச்சனை. ஆனால் நமக்கு பெட்ராக் பிளேயர்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கெலிட்டனு பிவிபி பிளேயர் மாதிரி மாங்குன்னு அடிக்கிறான். ஏன்னு தெரியல, ஸ்கெலிட்டனுக்காண்டி தான் முக்கியமாக நான் வந்து இந்த என்னத்தை சொல்ல ஷீல்டு செய்கிறோம். ஸ்கெலிட்டனுக்கும் க்ரீப்பர் வந்து 2 பக்கம் பொதுவான ஆள், வெடிச்சானா முடிச்சு விட்ருவான். சரி அப்படியே இந்த மலையெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்தா கோல் மட்டும்தான் தென்படுச்சு, வேறு எந்த இதுவும் தென்படல. ரைட்ரா, இங்கே இருந்தால் இதுக்கு மேலே ஆகாது, ஒரு பெரிய கேவை கண்டுபிடிப்போன்னு அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றி பார்க்குறேன். கேவே காணாம். எங்கடா போச்சுன்னு கேவுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போல. கேவே காணாம். அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றி அங்கே வந்து ஒரே ஒரு ஸ்கெலிட்டன் பாவம் நிற்கிறாப்புல. அவர் எதுவும் பண்ண வேணாம், வந்தோடனே அடி வாங்கி சாகிறேன். எனக்கு விருப்பம் இல்லை போன ஹார்ட்கோர் மாதிரி எனக்கு ஒரு இன்னொன்று ஹெல்ப்பு. நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட் போடுறவங்க இந்த ரெக்ஸு கேமர்னு ஒரு ஆள் இருந்தாப்புல, அவர் வீடியோவும் போட மாட்டாப்புல. கேட்டால் கண்ணு எடுக்கணும் இது பண்ணணும் வீடியோ எடுத்து வச்சுட்டு ரொம்ப சோம்பரிப்படுறாப்புல. அவர் சேனலில் போய் கமெண்டை போட்டு வீடியோ போட சொல்லுங்கள், அப்போ தான் அவர் வீடியோ போடுவார். ஏன்னா அவர் ஹார்ட்கோர் விளாண்டுருக்காரு, அது எனக்கு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் போய் அவருக்கு கமெண்ட் போட்டுருங்க. அதே மாதிரி வந்து நம்மள்ட்ட இருக்கிற ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆக மாட்டுது. எவ்வளோ தான் ஹார்ட்கோர் வந்து வீடியோ எடுத்தாலும் 1 நிமிஷத்துக்கு மேலே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தானே அமர்ந்து போயிடுறதுனால சில கிளிப்பு நான் வந்து கவனிக்காமல் சீரியஸாக விளையாடும் போல சில கிளிப்ஸ் வந்து அதுவாக அமர்ந்து டிஃபால்ட்டாக ஸ்டோராக போயிடுது. அதுவாக அமர்ந்துச்சுன்னா இதே நான் பார்த்து அந்த 1 நிமிஷம் முடிகிறதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணி அமர்த்தினேன்னா எனக்கு சேவ் ஆகுது. இல்லைனா அதுவாக ஸ்க்ரீன் ரெக்கார்டாக வந்துடுது. அதனால நான் வந்து இன்னொன்று ஒரு எங்கள் அம்மா ஃபோனில் ப்ளே பண்ணி போடுறேன். அதனால் லூஃபி கேரக்டர் வந்து இருக்காது. அப்புறம் வந்து நம்ம ஃபோனில் என்ன பண்ணேன்னு தெரில, ரெக்கார்டிங் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா ஃபோனும் கேட்டால் செருப்பால் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கடுத்து என்ன பண்ணேன்னு தெரில, வீடியோ எப்படி மேக் பண்ணி போடன்னு. அவர் கேட்டால் அந்த மாதிரி ஃபால்ட்டாக இருக்குது, நீ யூடியூப் சேனலில் சொல்லிடு ப்ரோ அப்படின்னு ட்ரெக்ஸ் ப்ரோ சொல்கிறாப்புல. அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம சேனலில் இதுக்கடுத்து கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ வரும். ஏன்னா ஃபோன் வந்து சரியாகலை. இப்போ சரி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி கண்டென்ட்குள்ளே வரும். இங்கே ஒரு சின்ன கேவ் மாதிரி இருந்துச்சு, கேவுக்குள்ளே டார்ச் வச்சுட்டு போனால் சரி கொஞ்சம் அடியில் போகுது, சாம்பிலாம் வருது, கொஞ்சம் பெரிய கேவு அப்படின்னு நினச்சி உள்ளே இறங்க ஆரம்பித்தா அங்கே தான் வச்சான் பாருங்க எனக்கு ஆப்புன்னு. கேவை காணாம், பாதியிலே நிறுத்தியிருக்காங்க. சரி என்னடா இங்கிட்டு ஸ்டோனாக இருக்குன்னு தோண்டி பார்த்தா ஜாம்பி ஸ்பானர். எப்படி பார்த்தாலும் இந்த வேர்ல்டை நம்ம வந்து சீக்கிரம் முடிக்க போகிறோம். பேஸ்லாம் கட்டாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்பீட் ரன் தான். எனக்கு இந்த ஸ்பீட் ரன்னு வந்து எவரை பார்த்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சுன்னா ஸ்பேஸ் கேமரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் ஸ்பீட் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி அந்த செஸ்லேருந்து ஒரு கோல்டன் ஆப்பிள் கிடச்சிச்சு. ஒரு கோல்டன் ஆப்பிள் எடுத்துகிட்டு கடன் கோலை மைண்ட் பண்ணிவிட்டு வெளியில் ஏறுவோம். ஏன்னா இங்கே வச்ச டார்ச்சுக்கு ஏன் திரும்பி கோல் கிடைக்கா யூஸ் பண்ணலாம். கீழே இருக்கிற கோல்லாம் விட்டுட்டு ஐயா இருட்டாக வேறு ஆயிடுச்சு. இங்கேயே பெட்டை போட்டு தூங்கி டே 1 கம்ப்ளீட் பண்ணி டே 2க்கு வந்தாச்சு. மேலே தண்ணி ஊற்றி ஏறிங்க கோழி அங்கிட்டலாம் சாகுறாங்க. செத்த பயலுங்க செத்து தொலைங்கடா சீக்கிரம். முக்கியமான விஷயம், நான் இது வரைக்கும் யூடியூப் சேனலில் எல்லோரும் ஹார்ட்கோர் விளாட்றவங்க வில்லேஜை தேடி நான் அலைஞ்சு பார்த்துருக்கேன். நான் மட்டும்தான் ஒரு 1000 பிளாக் தள்ளி போய் ஒரு கேவை கண்டுபிடிச்சி அதில் மைண்ட் பண்ண போயிருக்கேன். எனக்கு அது வரைக்கும் நம்ம வில்லேஜை சுற்றி ஒரு கேவே இல்லை. கேவு பார்த்தா சின்ன இதாக இருக்குது, உள்ளே போய் பார்த்தா அதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு ரூயின் போர்ட்டல் இருக்குது வில்லேஜ் பக்கத்தில். அங்கே 2 கோல்டு ஃப்ளென்ட்டு கோல்டு கீழே என்னமோ கிடச்சிச்சு. அதெல்லாம் தூக்கி பாக்கெட்டில் போட்டுட்டு இங்கே ஒரு கேவ் மாதிரி போனால் அது டென்டென்ட்டு. ரைட்ரா, ஒரு கேவை கண்டுபிடிச்சி ஒரு கோல்டு டைமண்ட் ஆர்மரை முக்கியமாக எடுத்து முடிக்கணும். இந்த வீடியோ நான் எடுத்து முடிக்க கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட லென்த்து வந்து 3 மணி நேரம். நான் 8 நாள் கொஞ்சம் நேரமாக விளாண்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்காண்டி போடுறேன். நீங்களும் அதை பார்த்து லைக்கு சப்ஸ்கிரைப்பு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணால் எல்லாருக்கும் போகும். இந்த இடத்த மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னா இது வந்து சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் எரிச்சலாக, எனக்கே பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு தெரில. அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி
எந்தெந்த இடத்துலலாம் சுற்றி சுற்றி தேடுறேன். வில்லேஜுன்னு சொல்கிறேன் பாருங்க, கேவே கிடைக்கலங்க. இந்த கேவுக்காண்டி 2 நாள் அலைஞ்சிட்டேன். ரைட்டராக ஒரு கேவை கண்டுபிடிச்சா சின்ன கேவாக இருக்குமான்னு உள்ளே போய் பார்த்தா கேவே இல்லை. இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ஓட்ட போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி எங்கடா கேவு கிடைக்குன்னு தேடுறேன் தேடிக்கிட்டே இருக்கேன். ஒரு கேவு கிடைக்க மாட்டுது. 43 நிமிஷம் நான் பேசணும். யோசிச்சு பாருங்கள், எனக்கு வாய் வலிக்க பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு காரணத்துக்காண்டாச்சும் ஒரு லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் முக்கியமாக லைக் சப்ஸ்கிரைப் தான் கேட்குறேன். அதுக்கடுத்து நம்ம வில்லேஜில் வந்து கீழே தோண்டி போவோமேன்னு யோசித்தேன். ஒருவேளை கீழே வந்து நம்ம இந்த மெயின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு யோசிச்சு திரும்பி நான் மேலே வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து, கொஞ்சம் தூரம்னு சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப தூரம் 1000 பிளாக் தள்ளி வந்து இங்கே ஒரு கேவ் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. இங்கே அயன்லாம் கொட்டி கிடந்துச்சு. கீழே பார்த்தோன்னே அயன்லாம் மைனிங் பண்ணி ஸ்மெல்ட் பண்ணி கிராஃப்டிங் டேபிளில் போட்டு இன்னொன்று ஒரு ஸ்மெல்டரை செஞ்சு அதுக்குள்ளே ஃபர்னரை செஞ்சு அதுலேயும் அயனை போட்டுட்டு அப்புறம் வந்து சரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணு என்னென்ன பொருள்லாம் தேவை. அப்புறமாட்டி ஒரு அயன் பிக்காக் செஞ்சு இந்த நாளை தூங்கி வச்சா 5 நாள் போச்சு இதுக்கே எனக்கு அப்புறம் ரொம்ப மண்டை சூடாயிருச்சு. அடா இத்தனை நாள் ஆயிடுச்சுன்னு. அங்கே பார்த்தா ஒரு ஜாம்பி வந்து குதிச்சு விளாட்றேன். எனக்கு அதுக்கு மேலே மண்டை சூடாகுது. வாடா பம்பர் கண்டை மண்டையான்னு அடித்தேன். 2 அடியில் செத்தினேன். பாவம் அவன் விதி. சரி அயன் ஸ்மெல்ட் ஆட்டோன்னு யோசிச்சு டக்குன்னு உடைச்சேன். அயன் ஸ்மெல்ட் ஆயிடுச்சு. ரைட்டு இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போய் இதுக்கு கொஞ்சம் பெரிய கேவாக இருந்தால் மனசு நிம்மதியாக இருக்கும். அப்படியே ஏறலான்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ரெக்காக ஆரம்பிச்சிச்சு. க்ரீப்பர் வந்தான், க்ரீப்பர் வேர்ல்டுக்குள்ளே. அவனை வெல்கம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா ஸ்கெலிட்டன் எங்கே இருந்துட்டு அடிக்கிறான்னு தெரியல. சரி நம்ம டார்ச்சை வச்சுட்டு வந்துடுவோம். க்ரீப்பர் இன்னொன்று வந்தால் நம்ம இவர் காலியாக போயிட்டாப்புல, ஸ்பைடர் வந்தவர் செத்து போயிட்டாப்புல க்ரீப்பரோட. அப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்ச்செல்லாம் கடைன்னு கலெக்ட் பண்ணிட்டு இது பண்ணேன். அப்புறம் 1 vs 1 போட்டாங்க. ஸ்கெலிட்டனும் அந்த ஜாம்பியும். அதை பார்க்க நேரம் இல்லைன்னு சொல்லி பார்த்தா ஜாம்பி வந்து ஸ்கெலிட்டனை போட்டுட்டு வந்துட்டான். அங்கிட்ட ஒரு க்ரீப்பர் சுற்றினான். சரி இங்கிட்ட வந்து இன்னொன்று ஒரு க்ரீப்பர் வந்துச்சு. நான் வந்து ரொம்ப உளர்றேன்னு தெரியுது. ஏன்னா இது வந்து ராத்திரி 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே தான் எனக்கு டைம் இருக்குது ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதனால் வீடியோ ரொம்ப ஸ்பீட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. இந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் சாரி. நான் ஏன் சாரி கேட்குறேன்னா இந்த இடம் மட்டும் உங்களுக்கு அவ்வளோவா கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பீட் பண்ணாமல் பாட்டாக போடணும்னு சொன்னிங்கன்னா கமெண்டில் போடுங்க. நான் பாட்டாக போட ஆரம்பிச்சிடுறேன் வீடியோவை. அப்பப்போ திணறேன், எனக்கே தெரில, கிறுக்குத்தனமாக பேசிக்கிடிக்கேன். ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணணும்னு ஒரு எதுலேயோ பேசிக்கிடிக்கேன். அப்புறமாட்டி பக்கத்துலேயே ஒரு பெரிய கேவ் வந்துச்சு. பார்த்தா ஒரு குட்டி ஜாம்பி வந்து அடிக்க வருது. ஏன்டா பைத்தியக்காரா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் இந்த ஜாம்பி வந்து குதிச்சு வந்துப்பாங்களேன். இதோட மூஞ்சியை வேற மாற்றி வச்சுட்டாங்க அப்டேட்டில். ஏற்கனவே சும்மா கொடூரமாக இருக்கும், இதில் குரங்கு குட்டி மாதிரி இருக்குது மூஞ்சி. அப்புறமாட்டி கோல்டன் ஆப்பிள் தேவைப்படுமான்னு பார்த்தேன். இல்லை கேரட் வச்சு லைஃப் ஏற்றிக்கும் அப்படின்னு பார்த்தா ஜாம்பி வந்துக்கிட்டே இருக்கான். உள்ளே நுழைய விட மாட்டுறாங்க. என்ன பண்ணேன்னு தெரில. சரி வந்தவங்களை வெல்கம் பண்ணாங்க. வெல்கத்தோடு முடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி உள்ளே போய் கொஞ்சம் டார்ச் வச்சு இறங்க ஆரம்பிப்போம். சரி இங்கிட்ட சைடில் கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தா இன்னொருத்த வந்து சரி ஜாம்பிக்கும் ஸ்கெலிட்டனுக்கும் சண்டை மூட்டி விட்டேன். 2 பேரும் சண்டை மூட்டி அடிச்சு 2 ஜாம்பி வந்தாங்க. 2 பேரும் அவங்கள அடித்து கொண்டுட்டாங்க. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக. சரி அப்படியே கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பித்தேன். வந்து கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இன்னொன்று 2 ஜாம்பி 1 vs 2 வராங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்புறமாட்டி டார்ச்சு கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன். டார்ச்சு செய்ய குச்சியை செஞ்சு டார்ச்சு கொஞ்சம் செஞ்சுட்டேன். அப்புறமாட்டி அயனை கலெக்ட் பண்ணேன். அயன் வந்து முக்கியமாக அயன் எனக்கு நிறையா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். டைமண்ட் ஆர்மர் எடுக்கிறதுக்குள்ளே. இங்கே பார்த்தா க்ரீப்பர் கீழே, அதுக்குள்ளே எனக்கு புரியல, டிஸ்டன்ஸுக்கு மேலே வெடிச்சிட்டான். சரி ஸ்டோன் பிக்காக்ஸ் உடஞ்சி போனனால நம்ம அயன் பிக்காக்ஸ் எடுத்து சரி இங்கிட்டு டார்ச்சை வச்சுட்டு வந்துடுவோம். எவனாச்சும் வந்து வணக்கண்டா மாப்பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் அயன் கொட்டி கிடந்துச்சு அருவி மாதிரி. அதெல்லாம் உடச்சி மைன் பண்ணி ஸ்மெல்டர்னே சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்னஸ் எடுத்து போட்டு கோலை வச்சு மெல்ட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமாட்டி கீழே அயன் இருக்குது. அப்புறமாட்டி பிளாக் ப்ரோ வந்து திரும்பி ஆட்கோர ஆரம்பிச்சிட்டாரு. நான் இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே 2 வீடியோ போட்டிருக்காரு. இன்னைக்கு தான் அவன் இன்னொன்று வீடியோ பார்த்தேன். டக்குன்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காப்புல. நான் இந்த வீடியோவே பாட்டாக போட்டிருந்தா நான் நேரத்தில் என்றைக்கோ போட்டு முடிச்சிருப்பேன். ஒரு ஃபுல் வீடியோவாக எடுத்து போடுவோன்னு சொல்லி என்டர்டைன் இந்த வீடியோவிலே கொண்டுருவேன் சொல்லிட்டேன்.
அது வரைக்கும் போடுவோன்னு சொல்லி கிறுக்குத்தனம்னால இத்தனை நாள் டிலே ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சுக்கோங்க. சரி, ஸ்மெல் பண்ண அயன் வாட்டும் ஸ்மெல்ட்டிங் ஆட்டும் இங்கிட்டலாம் கொஞ்சம் அயன் இருந்துச்சு, அயனை கலெக்ட் பண்ணேன் கீழே வரைக்கும். அப்புறம் இங்கிட்ட ஒரு பெரிய கேவ் மாதிரி போச்சு. சரி, முன்னாடி போய் நின்றா எவனோ அடிக்கிறான், எந்த கிறுக்கண்டா அடிக்கிறான்னு எனக்கு தெரில. போகிறேன் அடிக்கிறான். இங்கே பாருங்க, இப்பயும் போகிறேன், ஏதோ அடிக்கிறான். இங்கிட்டா இருக்கான்னு பார்த்தா காணா. அப்புறமாட்டி கீழே இருக்கானான்னு பார்த்தா மேலே அந்த சைடில் இருக்கேன். சரி, அவனை பொழக்கிறதுக்கு இந்த அயன் வாட்டர் ஸ்மெல்ட் ஆகணும், ஃபர்னஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து தனியாக ஒரு இதை மட்டும் பண்ணேன். தோண்டிட்டு தான் போனேன் சைடில், பார்த்தாங்க அப்படி அடிக்கிறான். சரி, பிளாக்கை வச்சு கொஞ்சம் ஸ்டோனை வச்சு நம்ம சைடில் கொஞ்சம் கவர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோனை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஷீல்டை உடஞ்சி போச்சுன்னா சோழி முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஷீல்டை செஞ்சுட்டு ஸ்டோனை வச்சு கவர் பண்ணி உள்ளே இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் மைண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தேன். தலைவனுக்கு இன்னைக்கு நம்ம கையில் விசேஷமான ஒன்று கொடுக்கணும். சரி, எந்த சைட்லடா இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக அவன் சைட்லேயே வந்துட்டேன். சரி வாடா. நீங்கள் எங்கிட்டா வரீங்க? ஏங்க சைத்தாங்க, குட்டி சாமி சைத்தாங்க, எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரில, நம்மளை சாகடிக்கிறதுக்கே வராங்க. ஹார்ட்கோர் வீடியோ என் பண்ணணும்னு கிரீப்பர். மேலே வருவதில்ல கேவ் இருக்கா? ஆமாம், வெட்ட வெளியின்னு ஒரு கேவ் இருக்குது. சரி, மேலே கவர் பண்ணிக்குவோம். பழைய ஷீல்டை தூக்கி போட்டுட்டு புது ஷீல்டை கையில் மாட்டிக்குவோம். ஏன்னா அந்த ஷீல்டு முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நேரம் நான் 16 நிமிஷம் தான் பேசியிருக்கேன், எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. சரி, ஸ்கெலிட்டன் எங்கிட்டா? கீழே போயிட்டேன். ரைட்டு, இப்போ பிரச்சனை இல்லை. கீழே இங்கே பாருங்கள், தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாம்பியெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆண்டவா, அப்புறமாட்டி இந்த இடத்துல வீடியோ ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ரெக்கார்ட் ஆகலை, ஆமாம். மேலேருந்து நான் ஸ்கெலிட்டனை கீழே குதிச்சு அடித்து சாகடிச்சிட்டேன். ஸ்கெலிட்டன் சாகடிச்சப்போ ஒரு முக்கியமாக பக்கத்துலேயே ஒரு டைமண்ட் கண்ணி தெரிஞ்சிச்சு. அந்த டைமண்டை மைண்ட் பண்ணேன். சரி, சுற்றி ஒரு டைமண்ட் மட்டும் கண்டு வச்சுன்னா சுற்றி தேடி பாருங்கள், ஒரு டைமண்ட் இல்லை 2 டைமண்ட் இந்த மாதிரி கிடைக்கும். அப்புறமாட்டி ஸ்லைம் இருந்தாங்க. ஸ்லைமுக்கு ஹாய் சொல்லிகிட்டு இருந்தேன். ஹாய் சொல்லி முடிச்ச அப்புறம் ஸ்லைம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமாட்டி டிப் இந்த கேவுக்கு எதோ சொல்லுவோம், அந்த ஸ்டோனு, ஐயோ ஸ்டோன் பேர் மறந்துருச்சுங்க. இந்த கல், இந்த கல்லெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கங்கே ரெட் ஸ்டோன் இருந்துச்சு. டைமண்ட் மேலே பெரிய கேவாக இருக்குது, என்ட்ரன்ஸு ஈஸியாக இறங்குற மாதிரி. ரெட் ஸ்டோனை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிறேன், தேவைப்படணும் ரெட் ஸ்டோனு. எனக்கு ஏதோ இந்த வீடியோ ஃபுல்லாக ரொம்ப திணறேன், ஏன்னு தெரில. எல்லா வீடியோவும் அதே மாதிரி தான் பண்ணுறேன், ஆனால் இந்த வீடியோ ரொம்ப திணறேன் பேச. எனக்கு மூச்சு ரொம்ப அடைக்கிது வேறு பேசும் போல். ரைட்டு, கொஞ்சம் கோல் செஞ்சு ஃபுல் செட்டு அயன் ஆர்மர் செஞ்சு போட்டுக்கிட்டேன். ஏன்னா உள்ளே ரொம்ப இறங்குறனால அயன் ஆர்மர் போட்டுட்டு உள்ளே இறங்கிடும்னு. அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன், டைமண்ட் கண்ணுக்கு தெரியுதானே, கண்ணுக்கு டைமண்ட் தெரில. சரி, ஒரு சாம்பி வந்தான், அவனை அடிச்சுட்டு முன்னாடி போய் முன்னேறினேன். அங்கங்கே கோல்டு இருந்துச்சு. கோல்டு வச்சு கோல்டன் ஆப்பிள், கோல்டன் கேரட் தேவைப்படும். சரி, கீழே இறங்கிட்டு வரமோல நம்ம மைனிங் பண்ணிக்கொண்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு சுற்றி பார்த்தா மேலே ஒரு லாவா ஃபூல் இருந்துச்சு. லாவா ஃபூலுக்கு மேலே அங்கிட்டு போக முடியாதுன்னு நினச்சிட்டு கீழே இறங்கி டார்ச் வைக்க ஆரம்பித்தேன். நான் ஒன்று சொல்லணும், பெட்டர் ராக்கை இல்லாமல் பக்ராக்குன்னு வைக்கணும். நான் இந்த இடத்துல ஃபோனை மொபைலை ஆஃப் பண்ணிவிட்டு என்னை சுற்றி ஸ்டோன் வாலால் கட்டிட்டு போனேன். திரும்பி பார்த்தா அதே இடத்துல அப்படியே நிற்கிறேன், ஸ்டோன் வால் எதுவுமே கவர் பண்ணாமல் நிற்கிறேன். அதனால எனக்கு பெட்டராக்கை நான் இனிமேல் பக்கர் ராக்கு நான் என்று அழைக்கப் போகிறேன். அப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல என்ன தெரிஞ்சிச்சுன்னா 2 டைமண்டை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் ஸ்டோனை போட்டு இங்கெல்லாம் இறங்கி 2 டைமண்டை அங்கே ஒரு கிறுக்கு போயிருந்தேன். அவனை அப்புறம் பார்த்துக்கொண்டு 2 டைமண்டை கலெக்ட் பண்ணிட்டேன். அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓவர் ஆசையில் குழியை தோண்டி பார்த்தேன், டைமண்ட் கிடைக்கவில்லை. அதனால் இப்போ என்ன பண்ணணும், எதுவும் பண்ணல. அதே இடத்துல சோறை திண்டுட்டு அப்படியே நின்றேன். பார்த்தா ஈட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மண்டேலே 4 சாத்தி கீழே அனுப்பி விட்டாச்சு. தம்பி, இதெல்லாம் தப்புப்பா, வாழ்க்கைக்கு சண்டே இல்லாமல் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன். அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் இன்னும் மீதி பேர் புரியலை போல். நம்மள்ட்ட சண்டை வந்தாங்க. அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டேன்னு சுற்றிக்கிட்டே இருந்தேன். என்னடா பண்ணேன்னு எனக்கே தெரில. இதுக்கு மேலே என்ன பேசுன்னு எனக்கு தெரில. இந்த இடத்துல நான் என்ன சொல்லுங்கள், இந்த ஈட்டி எடுத்துகிட்டு இவன் வேற வரான் அடிக்க. அப்புறமாட்டி கொஞ்சம் தூரம் தள்ளி கிரீப்பர் வெடித்தான். கிரீப்பர் வெடித்த இடத்துல டைமண்ட் கிடைக்கிது. அங்கே ஒரு 3 டைமண்ட்டு,
நான் வந்து பேசாமல் ஃபார்ச்சூன் பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன்னு வைங்களேன், டைமண்ட் எக்கச்சக்கமாக நான் அள்ளி இருக்கலாம். இந்த இது வந்து எங்கேன்னா லாவா ஃபூலுக்கு அங்கிட்டு இங்கிட்டும் கிரீப்பரு சாம்பின்னு வந்தாங்க. அவங்கள பகத்தாச்சு. சரி இங்கிட்ட கொஞ்சம் தூரம் போகும்போது பெரிய குழிமா இருந்துச்சு, குழியை அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு இங்கிட்டு டார்ச் வச்சா சாம்பி வந்து உன் பின்னாடியே வருவேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தேன். அப்புறமாட்டி கொஞ்சம் தூரம் ஆகுதுலேயே அதே கேவுக்குள்ளே இன்னும் ஒரு 2 டைமண்ட் கிடச்சிச்சு. அப்படியே இங்கிட்டு தோண்டி பார்க்குறேன், டைமண்ட் கிடைக்கணும்னு பேர் ஆசையில். ஏன்னா 3 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் எடுக்கணும், அதான் நம்ம டார்கெட்டு. இந்த வீடியோ 3 மணி நேரம் ஆச்சு. அது எதுக்குன்னா 1 மணி நேரம் ஃபுல் செட் டைமண்ட் எடுக்கவே நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அப்புறமாட்டி இங்கிட்டுன்னு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறமாட்டி கொஞ்சம் தூரம் வந்து கேவுக்குள்ளே நல்லா வந்துட்டு கீழே மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டெப் மைனிங் போட்டேன். அங்கே பக்கத்தில் ஒரு 4-5 டைமண்ட் கிடச்சிச்சு. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக மைன் பண்ணி போய்கிட்டே இருக்கும் போல் கிடைக்கல. என் நேரம் என்னன்னு தெரில, பிஎஃப் ஜோக்கர் மட்டும் மைன் பண்ணுற இடத்துல எக்கச்சக்கமாக கிடைக்கும். அவர் வீடியோ இன்ஸ்பிரேஷன் பார்த்துட்டு திரும்பி வந்து நான் தோண்ட ஆரம்பித்தேன். கிடைக்கணும்னு தோன்றேன். அப்புறமாட்டி ரொம்ப லேட்டாக வந்து ஒரு 3 டைமண்ட் கிடச்சிச்சு. இங்கிட்ட ஒரு 3 டைமண்டு 4 அப்படியே தோன்றேன். வாழ்க்கையே தோண்டல்லே போகுது, என்ன பண்ணேன்னு தெரில. ரெட் ஸ்டோன் இருந்துச்சு, ரெட் ஸ்டோனை மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி ரெட் ஸ்டோன் ஃபுல்லாக இருக்குது ஸ்டோரேஜ், ஸ்டோனை தூக்கி போட்டுட்டு ரெட் ஸ்டோனை எடுத்து வச்சுக்கிட்டு தோண்டிக்கிட்டே இருக்கேன். இன்னமும் வந்து எந்த இடத்துலலாம் டைமண்ட் கிடைக்குமோ அந்த கிளிப்பை மட்டும் போடுறேன். அப்புறமாட்டி டார்ச் காலி, இதை மட்டும் சொல்லிடுறேன். டார்ச் காலி, எந்த இடத்துலலாம் வச்ச டார்ச்சோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு வந்தேன். இந்த பக்கம் நம்மளுக்கு கேவ் சரி வரலன்னு இருங்க. வெயிட் அ மினிட், இந்த இடத்துல ஒரு கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஐய பெரிய மிஸ்டேக், எதுவும் பண்ண முடியாது, விட்டுருங்க. ஏன்னா நான் 30 டைமண்ட் கிட்டே கலெக்ட் பண்ணியிருப்பேன். அந்த இதுக்குள்ளேயே ரவுண்டுக்குள்ளேயே 30 டைமண்ட் கலெக்ட் பண்ணிட்டு நான் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். மேலே ஏறும் போது தான் சாம்பி வந்து அடிக்க வந்தேன். அவன்கிட்ட தப்பிச்சுட்டு இங்கிட்டுன்னு கோல்டெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நிறைய கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சோ. எனக்கு இப்போ தான் நான் வீடியோ திரும்பி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, இப்போ அந்த கிளிப்பும் என்கிட்ட இல்லை. சரி பரவாயில்ல பார்த்துக்குவோம். சரி கீழேருந்து மேலே ஏறி வரமோல அந்த வாட்டர் ஃபால்ஸ் வழியாக மேலே வந்துட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த ஜாம்பி ஸ்பானரு இதெல்லாம் எனக்கு கிடச்சிச்சு. அந்த கிளிப்ஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னு தெரில. நான் ரெக்ஸ் ப்ரோட்டை கேட்டேன், அவரெல்லாம் போடு ப்ரோ நீ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாப்புல. அவர் என்னையே சொல்லிவிட்டு அவர் வீடியோ போடாமல் இருக்காப்புல. என்ன பண்ணேன், 1000 பிளாக் தள்ளி நம்ம வில்லேஜுக்காண்டி ஓடி வில்லேஜுக்கு போகணுன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கையே ஒரு ஓட்டம்ங்க. தத்துவம்லாம் நான் சொல்கிறேன். சரி இங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குது, போன் இருக்குது, டேம் ஆயிடுச்சு. செல்லக்குட்டி டேம் ஆயிடுச்சு. இந்த நாய்க்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு பேர் யோசிச்சு வச்சுருக்கேன், சுப்பிரமணி. இந்த பேர் நல்லா இருந்தால் ஒரு பிளாக் ஹார்ட்டை போட்டுட்டு, நல்லா இல்லைன்னா என்னென்னமோ கழுவி ஊற்றுங்க, அது உங்கள் இஷ்டம். அப்புறமாட்டி இங்கே ஒரு குட்டி டெட்டில் பார்த்தேன் வீட்டுக்கிட்ட வந்த அப்புறம். ப்ரூயின் போர்ட்டலு இங்கே இருக்கிற கோல்டையும் மைன் பண்ணிக்குவோம், கோல்டு பிளாக்கையும் நான் மைன் பண்ணிக்குவேன். செஸ்ட்டை உடச்சிட்டு கோல்டு பிளாக்கை செஸ்ட்டில் பார்த்தேன் 2 கோல்டு இருந்துச்சு. அப்படியே இருக்கணும்னு வச்சுட்டு போனேன். அங்கே மேலே இங்கே லாவா பூல் இருந்துச்சு. வச்சுட்டு வில்லேஜில் போய் நம்ம வீடு எதுவும் நம்ம இன்னும் கட்டலை. ஏன்னா இந்த இதை வந்து ஸ்பீட் ரன் பண்ணலான்னு தான் எனக்கு யோசனை. அந்த இடத்துலாம் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆச்சு ஃபோனு. அதெல்லாம் அப்புறம் மாற்றி அப்புறமாட்டி ஒரு பேஸ் மாதிரி நம்மளுக்கு ஒரு பொருள்லாம் வைக்கணும். ஒரு இடத்த சூஸ் பண்ணிவிட்டு 2 ஃபர்னஸ் எடுத்து நேராக அடிக்கிட்டு கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு செஸ்ட்டு ஒரு 4 செஸ்ட்டை செஞ்சு டபுள் செஸ்ட்டு 2 செஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக நாய் பாதி தூரத்துலேயே காணாமல் போயிடுச்சு. எனக்கு பயமாயிருச்சு, பிடிச்ச நாய் எங்கடா போச்சுன்னு. நாயை 9 தூரம் போய் கூட்டிகிட்டு வந்தேன் திரும்பி விட்ட இடத்துலேருந்து. அப்புறமாட்டி செஸ்ட்டெல்லாம் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ரெட் ஸ்டோனு ஓரெல்லாம் தனியாக, ஃபுட்டு தனியாக, ஸ்டோனு தனியாக வைக்கலான்னு பார்த்தேன். அதனால் ஓரு முக்கியமான ஐட்டத்தெல்லாம் தனியாக வச்சுட்டு ஸ்டோனு ஃபுட்டெல்லாம் தனியாக வச்சுக்கிட்டேன் ஒரே ஒரு செஸ்ட்டில். அப்புறமாட்டி இன்றைக்கி கொரிய டேயும் முடிச்சுக்கிட்டேன். சரி கேவுக்குள்ளே போயிட்டு நம்ம எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கோம்? கிட்டத்தட்ட 10 நாளா 8 நாளா? கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்கள நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோன்னா பெட்ராக் வெர்ஷனை ஒரு 10 பேருக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு வைக்கேன். 100 சப்ஸ்கிரைபர் அடித்தா 5 பேருக்கு பெட்ராக் வெர்ஷன் ஃப்ரீயாக தரேன் ரெடிமா. அதே 200 அடித்தா 10 பேருக்கு தரேன். அப்புறமாட்டி இருந்த டைமண்டுக்கு வச்சு டைமண்ட் ஆர்மரை செஞ்சேன். அப்புறம் டைமண்ட் பிக்காக்ஸு, டைமண்ட் ஸ்வாட்டு செஞ்சுக்கிட்டேன். சரி இங்கிட்ட அங்கேயும்
டைமண்ட் பிக்காக்ஸு ஸ்வாடு செய்ய வுட்டு இல்லைன்னு பக்கத்தில் வில்லேஜர் இது வச்சுருந்தேன், வுட்டு வச்சுருந்தேன். அந்த வுட்டை உடச்சி எடுத்துகிட்டு வந்து பிக்காக்ஸும் ஸ்வாடும் செஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோலாம் நான் ரெடி பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். என் கண்ணு வலி எனக்கு அப்படி வலிச்சிச்சு. நீ கேட்கலாம் கண்ணு வலியில் என்னத்துக்குடா பண்ணுறேன்னு. எல்லாம் உங்களுக்காண்டி தான். அப்புறமாட்டி நம்ம வந்து ஆர்மர் சேஞ்ச் பண்ண போகிறோம். டைமண்ட் செஸ்ட் பிளேட், டைமண்ட் ஹெல்மெட், டைமண்ட் பூட்ஸ், லெகின்ஸ். எப்படி ஃபுல்லாக ஜொலிக்கிறோமா டைமண்ட் ஆர்மர்லே ஜிகு 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 ஜிகுன்னு. அப்புறமாட்டி நம்ம பழைய ஆர்மரெல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சுருவோம். அப்புறமாட்டி நான் உள்ளே இப்போ தான் கவனிக்கிறேன், என்கிட்ட ஒரு நல்ல போ இருக்குது. இது எங்கே எவனை அடித்தேன் நான் வாங்கினேனே தெரில. வீட்டை சுற்றி இருக்கிற டார்ச்சை வந்து சுற்றி பரப்பி விட்டேன். அதுக்கடுத்து இப்போ வந்து டைமண்ட் ஆர்மருக்கு லெதருக்கு போகலான்னு ஒரு யோசனை. ஒரே ஒரு சிங்கிள் டைமண்டுக்கு சரி ஹேபிளை வச்சு கொஞ்சம் ப்ரெட்டு செய்வோன்னு பார்த்தா இந்த இதுக்குள்ளே தனித்தனியாக ஏதோ அது என்னென்ன எனக்கே தெரில, எதுக்குள்ளேயோ போகுது. அப்புறம் வந்து லெதர் வேணும். லெதரை வச்சு புக்கு செய்கிறதுக்காண்டி லெதர் வந்து இது பண்ணேன். எனக்கு அது வரைக்கும் யோசனையே இல்லை. நான் வீடியோ லாஸ்ட்டில் தான் நினச்சேன் எதுக்கு நான் லெதர்காண்டி நம்ம கவ்வெல்லாம் ப்ரீட் பண்ணேன்னு எனக்கே தெரில. கவை ப்ரீட் பண்ணி அங்கிட்டு இங்கிட்ட புக் எடுக்க கவெல்லாம் ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி ப்ரீட் ஆவாங்க யோசிச்சு ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ நேரம் தான் நானும் ப்ரீட் பண்ணேன். சரி அப்புறமாட்டி ஒரு இந்த டேபிளை வச்சா வில்லேஜர் வந்து இந்த வில்லேஜர் ஆயிடுவான், லைப்ரரியன் வில்லேஜராக. இங்கே ஒரு வில்லேஜரை பிடிச்சி வச்சுருக்கேன். இவங்கிட்ட இந்த டேபிளை வச்சா ஆக மாட்டான். ஏன்டான்னு சுற்றி பார்த்தா இங்கே நிறைய வெட்டிப்பயல்கள் இருக்காங்க, வேலையை பார்க்காம நிறைய வில்லேஜரு. அவங்கெல்லாம் இதாகிட்டு இருக்காங்க. ரைட்ரா இன்றைக்கி ஆக மாட்டான்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு வீட்டில் போய் தூங்கிட்டேன் நிம்மதியான ஒரு உறக்கத்தில். எல்லோரும் நல்லபடியாக ஒழுங்காக தூங்குங்க, சாப்பிடுங்க. அப்போ தான் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். இங்கே ஒரு வில்லேஜரை உள்ளே லாக் பண்ணி இவனுக்கு வச்சா இவனை எடுக்கலை. எந்த கிறுக்கு பையடாக அந்த டேபிளோட வேலைக்கு எடுத்துக்கிறான்னு யோசிச்சு அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றி இங்கே இருக்கிறவன் எடுக்கிறானா இல்லை வேறு எவன்டா எடுக்கிறான். அப்புறமாட்டி ஒருத்தன் வந்தான். சரி என்ன புக்கு கொடுக்குறானோ நம்மளுக்கு வெண்டிங் புக்கு இல்லை அன்பிரேக்கிங் இது கிடச்சா மட்டும் எடுத்துக்குவோம், இல்லைன்னா இதெல்லாம் விட்டுருவோன்னு சொல்லி நானும் வைக்கிறேன் கொடுக்கவே இல்லை. எனக்கு மண்டை சூடாகுது. சும்மாவே நான் ஒரு கிறுக்கேன். வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு அப்லோட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. அப்புறமாட்டே அவன் எதுவும் கொடுக்காதனால அங்கே அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். என்னத்தை போட்டுட்டு வந்தேன்னா அப்படியே வச்சுட்டேன். அவன் என்ன கொடுக்க எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு ஒரு கிராஃப்டிங் டேபிளை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் விட்டு வந்து நான் வில்லேஜில் போய் மைனிங் பண்ணிவிட்டு அப்படியே லெதர் போர்ட்டலுக்கு போக ஆரம்பித்தேன். ஏன்னா லெதர் போர்ட்டலில் வந்து இருக்கிற கோல்டு லெகின்ஸ் வேணும்ல. லெதர் போர்ட்டலுக்குள்ளே போனேன்னா பிக்லின்ஸ் வந்து மிதிச்சிருவாங்க. இருக்கிற எல்லா கோல்டையும் ஸ்மெல்ட்டில் போட்டுட்டு போயிடுவோம். சீக்கிரம் வந்து நான் ஒரு பிளானோட லெதர் போர்ட்டலில் போனோன்னே லெதர் ஃபோட்டோஸ் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி என்டர்மெண்ட் பேகையும் கண்டுபிடிக்கணும். 2 பேரையும் போய் அடித்து கொண்டுட்டு எடுத்துகிட்டு வந்து என்டர் ஐஏ செஞ்சு அது என்ன போர்ட்டலு என்டர் போர்ட்டலுக்கு போயிட்டு ட்ராகனை கொண்டு முடிச்சுருவோம். இதான் இது ஐடியாவோடு இருந்தேன். இன்றைக்கி மழை பெய்ய வேறு. சரி லெதர் போர்ட்டலில் ஏற்கனவே 2 அப்சரியனு கோல்டு, முக்கியமாக இந்த கோல்டை நான் இப்போ எடுத்தது எனக்கு ஃப்யூச்சரில் இதுக்குள்ளே என்னமோ யூஸ் ஆச்சுங்க. எனக்கு அதான் ரொம்ப நான் வாழ்க்கையிலே உருப்படியே ஒரு வேலை பார்த்துருக்கேன்னா அது இந்த வேலை தான் நான் சொல்லுவேன். இந்த அப்சரியன்லாம் உடச்சி அங்கே வச்சுட்டு பார்த்தா இன்னும் ஒரு அப்சரியன் தேவைப்போச்சு. சரி ஒரு லாவா பாக்கெட் எடுத்து அங்கே தண்ணியை ஊற்றி விட்டு இது பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு விட்டுட்டேன். அங்கிட்டு இங்கிட்டன்னு இருக்கிற லாவாவெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கோல்டு பிளாக் எடுத்துக்கிட்டேன். இந்த கோல்டு பிளாக்லாம் நான் எடுத்தது எனக்கு நல்ல ஒரு விஷயமா போயிடுச்சு. சரி மேலே இருக்கிற கோல்டு பிளாக்கை வந்து கைக்கு எட்ட மாட்டுது. தண்ணியை போட்டு மேலே ஏறிட்டேன். தண்ணியை போட்டோன்னா அந்த அர்த்தம் இல்லை, தண்ணியை மேலே பக்கெட்லேருந்து ஊற்றி மேலே ஏறிக்கேன். ஃப்ளெண்டை வச்சு லெதர் போர்ட்டலில் பற்ற வச்சுட்டு எதுக்கும் ஒரு ஷீல்டு வந்து சேஃப்டிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே எவன்ட்டாச்சும் அடி வாங்கி சாகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே 3, 2, 1 உள்ளே லெதர் போர்ட்டலுக்குள்ளே போகிறோம். ரைட்டு லெதருக்குள்ளே வந்துட்டால் ஒரு நல்ல பயமே. இந்த பயத்துக்காண்டி தான் எதிர்பார்த்தேன். சரி கோல்டன் பூட்ஸை போட்டுட்டு பார்த்தா பக்கத்துலேயே என்ட்ருமெண்ட் பயம். சூப்பர். பிக்லின்ஸ் இருக்காங்க. அங்கிட்டு இங்கிலும் சுற்றி ஃபோட்டோஸை தேடினு இந்த நெருப்புக்குள்ளே போக முடியுமான்னு பார்த்தேன். இல்லை அங்கிட்டு சுற்றியே போயிடுவோன்னு. அப்புறமாட்டி யோசனை இருந்துச்சு, ஃபயர் போஷன் வேணும். ஒரு வேளை ஃபோட்டோஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னு இருக்கிற கோல்டை தூக்கி போட்டு இவங்களை ட்ரேட் பண்ணோன்னா ஃபயர் போஷனு, போ, கிராவலு இந்த மாதிரி தேவையில்லாத ஐட்டம்லாம் நிறையா கொடுப்பாங்க சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் கோல்டை வந்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு ஆள்கிட்டையாக போட்டு
இவங்க ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க, ஃபயர் போர்ஷன்லாம் கொடுப்பாங்க, லெதர்லாம் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு லெதர்லாம் தேவைப்படாது, சோல் சண்டும் தேவைப்படாது. சரி ஒரு பெரிய குழியாக்கி இவனை உள்ளே தள்ளி விட்டுட்டு அங்கே வேறு எவனாச்சும் வருவானான்னு பார்த்தேன். அப்புறமாட்டி அவங்கள்டேருந்து கலெக்ட் பண்ண ஐட்டம் தான். என்னென்ன ஐட்டம்னா கொஞ்சம் நிறையா போர்ஷன்ஸ் கொடுத்தாங்க, சோல் ஸ்பீடு புக்கு கொடுத்தாங்க, ஹாப்பி கேஸ்டோட அந்த மண்டை கொடுத்தாங்க. அங்கிட்டேருந்து சைடில் வரும்போது அது லெதர் போட்டல்னு நினச்சி ஒரு இடத்துல இந்த பன்னி மாதிரி இங்கே ஒன்று ஸ்பான் ஆகும், வந்து மொத்தம் மொத்திருச்சுங்க. சிங்கிள் ஆட்டில் நீ நிற்க வச்சிருச்சுங்க. அதான் எனக்கு பிரச்சனையாக போயிடுச்சு. சரி அங்கிட்டு இங்கிட்டும் போய் என்ன பண்ணேன்னு தெரியாமல் நான் முழிச்சுக்கிடுங்க. அப்புறமாட்டி சரி அந்த இடம் வேணாம், இங்கே வந்து அவங்க என்ன என்ட்ருமேன் அடிப்போன்னு என்ட்ருபல் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். பொறுமையாக ஒவ்வொருத்தனும் மூஞ்சியை பார்த்து வாங்க சாமி வாங்கன்னு வர வச்சு அவங்கள போட்டில் ஏற்றி அடிச்சுக்கினேன். இது எனக்கு பெரிய தலைவலியாக போயிடுச்சு. இந்த இடத்த கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணி விட்றேன். கிட்டத்தட்ட ஒரு 14 என்ட்ருபல் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இவங்களை போட்டில் ஏற்றி அடித்து 14 என்ட்ருபல் எனக்கு 10மான்னு தெரில. ஏன்னா ஹார்ட்கோர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு தெரியாமல் கூட போட் இல்லாமல் மூஞ்சியை பார்த்து நான் அங்கிட்டு போட்டாங்க, பின்னாடியில் மிதிக்கிறாங்க. எனக்கு அப்படியே கீழே தரையை பார்த்தே குனிஞ்சு போய்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணேன்னு தெரியாமல். சரி லெதர் ஃபோட்டல் மட்டும்தான் இன்னும் கண்டுபிடிக்காது, அதையும் கண்டுபிடிச்சிட்டா போதுன்னு ஹோட்டலை விட்டு நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு லெதர் ஃபோட்டல் மாட்டுச்சு. ரைட்டு, இது வந்து கொஞ்சம் பெரிய ஃபோட்டோவில் இருக்குது. மேலேருந்து ஸ்கெலிட்டன் வந்து வா ப்ரோன்னு என்னை கூப்பிட்றேன். சரி எனக்கு வந்து ஒரு பிளேஸ் ஸ்பானர் கிடச்சிருச்சுன்னா போதும்னு அங்கிட்டு இங்கடும் எங்கிட்டாச்சும் இருக்குமான்னு சுற்றி பார்க்குறேன், எனக்கு தெரில. சரி வேணாம், மேலே உடச்சிட்டு ஏறிடுவோன்னு சொல்லிவிட்டு இங்கே பிளாக் போட்டு மேலே ஏற ஆரம்பித்தவன். உள்ளே போகும்போல எனக்கு இது போகும்போல இடித்தல், கொஞ்சம் தள்ளி பிளாக்கை போட்டுட்டு மேலே ஏற ஆரம்பித்தேன். ஐயோ ஏன்டா ஸ்பானர் கிடைக்கலன்னு மைனிங் பண்ணி பார்த்தா ஸ்பானரு எனக்கு இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே ஒரு பிளாக்கை போட்டு இந்த ஒரு குழியில் அவங்கள அடிச்சு ஐயோ ஸ்பயர் போர்ஷன் எங்கிட்டா போடுறேன், ஏங்க அவங்களுக்கு போடுறேங்க ஸ்பயர் போர்ஷனை தூக்கி அங்கிட்டு இங்கிட்ட பின்னாடி முன்னாடிலாம் கவர் பண்ணிவிட்டு இவங்கள போட்டு பொழக்கிறேன். வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு. பிளேஸ் ராட் வந்து ஒரு 13 பிளேஸ் ராட் கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிட்டு அடிக்கிறேன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அடிச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு சிங்கிள் ஆட்டில் நிற்க வச்சிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் மறக்க மாட்டேன். பிளாக் ப்ரோட்டை அவ்வளோ வாய் கொடுத்து போன ஹார்ட்கோர் முடிஞ்சிருச்சு. இந்த ஹார்ட்கோர் வாய் கொடுக்காம இருக்கேன். இந்த ஹார்ட்கோர் நல்லபடியாக வரணும். அப்புறம் கலெக்ட் பண்ணதெல்லாம் எடுத்துருந்தா அரை ஹார்ட்டில் என்னை கொஞ்ச நேரம் என்னை கலங்க வச்சிட்டான். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் கிட்ட எடுத்து அரை ஆட்டுக்கிட்ட என்னை கலங்க வச்சிட்டான். ஃபயர் போர்ஷன் நல்ல வேலை நான் பிக்லிங்ஸ்ட்டு வந்து ட்ரேட் பண்ணது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாகிடுச்சு. ஃபயர் போர்ஷன் இந்த மாதிரி கொடுக்க சரி வர வச்சு அவங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமாட்டி எனக்கு ராத்திரி நேரம் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். சரி ரைட்டு, நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நீங்கள் சாப்பிட்ருங்க. இப்போ வரும்போல ஒரு 13 பிளேஸ்லாரை மட்டும் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன். எனக்கு இங்கே போகும்போது தான் எனக்கு மண்டை கடுப்பாயிருச்சு. கேஸ்ட்டு அப்படி பாஞ்சு நம்மளை அடிக்கிறாப்புல கேஸ்ட்டு. நான் லெதர் ஃபோட்டோலேருந்து நான் ஓவர் வேர்ல்டுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓவர் வேர்ல்டில் வந்தோன்னே நம்ம என்ட்ரப்பில் வந்து லெதர் ஐட்டம் அந்த ஏதோ ஒரு இந்தப்பல் பண்ணுவோமே, அது பேர் என்ன, ஐ ஆஃப் என்ட்ரப்பிள், அந்த மாதிரி ஒரு 14 என்ட்ரப்பிள் மாற்றிட்டு இப்போ கடைன்னு போய் வில்லேஜில் இருக்க கேரட்டை வந்து கோல்டன் கேரட்டை மாற்றுறோம். இப்போ வில்லேஜுக்கு போனோம். முதல் வேலை இங்கேருந்து குதிச்சு அங்கிட்ட போய் சரி அப்படியே இந்த இதில் ஓவர் வேர்ல்டு சரச்சரன்னு போய் வில்லேஜுக்கு கிட்ட வரும்னு பார்த்தா தூரமாக இருக்குது வில்லேஜ். என்னடா இது ரொம்ப தூரமோ லெதர் போட்டோன்னு யோசிச்சு தண்ணியில் ஒரு டைவிங்கை போடலான்னு யோசிச்சு தண்ணியில் ஒரு டைவிங்கை போட்டு வில்லேஜுக்கு போயிட்டு டைவிங் போடுறோம். ஸ்விம்மிங் கற்றுக்கணும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்விம்மிங் கிளாஸ் கற்றுக் கொடுக்குறேன் உங்கள் எல்லாருக்கும். கடைன்னு வந்து ஒரு 25 கேரட் மட்டும் எடுத்துக்குவோம். ஏன்னா அவ்வளோதான் கோல்டன் கேரட்டு செய்ய முடியும்னு நினைக்கிறேன். முதல் திண்டுக்கும் வயிற்று பசிக்கு. கடைன்னு கேரட்டு முக்கியம். கேரட் 28 வந்துருச்சு. இப்போ சீக்கிரம் நம்ம குட்டி பேஸுக்கு போயிட்டு கோல்டன் ஆப்பிள் கிராப் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இப்போ நான் காலையில் எந்திரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினதெல்லாம் பின்னாடி கரன்னு கேட்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா அது ராத்திரி முடிக்கணும்னு ஒரு இதெல்லாம் பண்ணேன், முடிக்க முடியல. சரி இன்னைக்கு காலையில் பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எடுத்தோடனே கோல்டை வந்து ஏற்கனவே ஸ்மெல் பண்ண போட்டுருந்தேன், அதை இன்கட் ஆக்கிக்குவோம்.
இங்கே வந்து நம்ம ஒரு டாக்கு பிடிச்சி வச்சுருந்தோம். அந்த டாக்கை நான் ஒரு குழியை தோண்டி அது மேலே கட்டி வச்சு வச்சுருக்கேன், டாக்கு மேலே. அப்புறம் வந்து ஒரு 23 கோல்டன் ஆப்பிள் செஞ்சுட்டு மீதி இருக்கிற இன்வென்டரியில் இருக்கிற குப்பையை தூக்கி செஸ்ட்டில் போட்டுட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிப்போம். சரி, ஐ ஆஃப் என்ட்ரபல்ல தூக்கி போடுவோமா? எங்கிட்டு போகுது? இப்படி நேராக போகுது, போவோம். ரைட்டு, நம்ம வில்லேஜில் வந்து என்ட்ரு போர்ட்டல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எவ்வளோ தூரம் கடந்து போகணுன்னு தெரில, எந்த இடத்துல வில்லேஜ் இருக்குன்னு தெரில. ஐயோ கடவுளே, இதில் வேறு ரெக்கார்ட் பண்ண போல பின்னாடி கரகரன்னு கேட்குது. ஏன்னா பக்கத்தில் கொஞ்சம் தூரம் என் வீட்டை சுற்றி ஒரு ஸ்கூல் இருக்குது, கோயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால தான் போகிற வண்டி, டிராக்டர் எல்லாம் இங்கிட்டு தான் கிராஸ் பண்ணி போகிறனால சவுண்டு ரொம்ப கேட்குது. மலை உச்சியிலேருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக குதிக்கிறோம். என்ட்ரபல் வேறு அப்பப்போ காணாமல் போகுது. 14 இருந்ததில் ஒன்று எங்கே போய் விழுந்துச்சுன்னு தெரில. விழுந்துச்சா இல்லை வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், மேலே பூம்னு வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, பன்னீர் டிக்கா வருது சவுண்டு போட்டு வண்டியில். அப்படியே நான் கொஞ்சம் தூரம் கடந்து வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் டேட்டை ஏன் அமர்த்தி வச்சேன்னா, எனக்கு வந்து என்ன பண்ணேன், ஃபோனை ஹேங் ஆகும் போல் சில செட்டிங்ஸை அமர்த்தினது, டேட்டா அமர்த்தினது தெரியாமல் நான் இருந்தேன். அப்படியே கொஞ்சம் தூரம் என்ட்ரபல் வேறு பின்னாடி நோக்கி போகுது. நான் 9 தூரம் கடந்து வந்துட்டேன் போல். எங்கே வில்லேஜ் இருக்குன்னா கொஞ்சம் பின்னாடியே வில்லேஜ் இருக்குது, இது தெரியாமல் இருந்தேன். போட்டை போட்டு வில்லேஜுக்கு போவோம். என்ட்ர ட்ராகன், ஐ ஆம் கம்மிங். உன்னை கொண்டு டாஸ்க்கை முடிச்சு பிளாக் ப்ரோ சொல்கிறேன். இந்த பக்கமா இல்லை இந்த பக்கம் ஏறணும்னு நினைக்கிறேன். என்ட்ரபலை போட்டு பார்த்துருவோம். ஆமாம், இங்கிட்டு போகுது. என்ட்ரபல் எங்கே? மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. போ. ரைட்டு, மண்ணை உடச்சி மேலே ஏறி ஐ ஆம் கம்மிங் ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கும். ஐயோ, இருந்த இன்டர்வல் கீழே போயிடுச்சு. எத்தனை தேவைப்படும்? 12 நினைக்கிறேன். 12 இருக்குது. சரி, கீழே கரெக்டாக குழியை போட்டு இறங்க ஆரம்பிச்சிருவோம். எனக்கு வேறு ரொம்ப பசிக்குதுங்க. காலையில் சாப்பிடாம வேறு ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டீங்க. பிக்காக்ஸை வச்சு கீழே தோண்டிக்கிட்டே போவோம். எம்பிட்டு தூரம் தான் போகணுன்னு எனக்கும் தெரில. ஐயோ, ஆமாம், சொல்ல வந்துட்டேன். நீங்கள் ஸ்ட்ரைட் மைனிங் பண்ணிடாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி 2 பிளாக் வச்சு மைன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் மைனிங் பண்ணிட்டு கீழே போகும்போது ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா கீழே வந்து இறந்துருவீங்க. அதுவும் முக்கியமாக ஹார்ட்கோர் சிங்கிள் ஆட்டு போச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி 2 பிளாக்கு நடுவில் வந்து இப்படி மைன் பண்ணிக்கிட்டே போங்க. ரைட்டு, இது இன்டர் போர்ட்டல். ஓ மை காட், வரும்போலே வெளிச்சமாக இருக்குது. சூப்பராக இருக்கே. தண்ணியை விட்டு இறங்கும். வாட்டர் தண்ணி கீழே வந்துரு. இந்த தண்ணி போகிற பக்கத்துலேயே போய் தொலைவோம். இங்கிட்டு போர்ட்டல் இருக்குன்னு தெரில. என்ன இங்கிட்டு செவரு? ரைட்டு, என்ட்ரு போர்ட்டல். ஓ மை காட், வாட் அ வண்டர்ஃபுல். நான் தேவையான முக்கியமான பொருளை என் கைக்கிட்ட வச்சுக்கிட்டேன். அங்கே வந்து ஒரு சில்வர் ஃபிஷ் பானை இருக்கும், அதை உடச்சிருங்க. ஏன்னா அது பெரிய தொல்லை. என்ட்ரபல் 2 போட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இப்போ 10 என்ட்ரபல் தேவை. இப்போ குதிப்போமா? ஐ ஆம் கம்மிங் என்டர் ட்ராகன். இப்போ என்டர் ட்ராகன் அன்னைக்கெல்லாம் வந்துடுச்சு. இங்கே சப்ஸ்கிரைப்புன்னு தெரியுதா? அந்த பட்டனை நல்லா பாருங்கள், பார்த்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெஞ்சி கேட்குறேன், அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டனுக்காண்டியாச்சு மதிப்பு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கெஞ்சி கேட்குறேன். பிளாக் ப்ரோ, ஆதாரம் தான் இருக்குது. என்டர் ட்ராகனை நான் கொல்ல போகிறேன். சரி, போனோன்னே இந்த மாதிரி தூணாக அப்சர்வேஷனில் கட்டியிருப்பாங்க. இது மேலே ஏறி ஒரு கிறிஸ்டல் மாதிரி சுற்றும், அதை வெடிக்க வச்சுருங்க. ஆனால் எனக்கு என்டர் ட்ராகன் இருக்குது. இது வந்து இந்த வேர்ல்டை வந்து காப்பி பண்ண வேர்ல்டு வந்து நான் செத்துட்டேன். காப்பி பண்ணி அதில் விளாண்ட போல செத்துட்டேன். ஏன்னா இந்த ட்ராகன் கிட்ட வரும் போல் இந்த இந்த கிறிஸ்டலை உடைக்கும் போல் பின்னாடி தள்ளும். மேலே வந்து கீழே விழுந்து சாக ஆரம்பித்தேன். அப்படியே எனக்கு போச்சு. இது வந்து ஒரிஜினல் வேர்ல்டில் இப்போ விளாட்றேன். காப்பி வேர்ல்டில் செத்து போனனால ஒரிஜினலில் தான் விளாட்ணும். இந்த வேர்ல்டும் போச்சுன்னா அதுக்கடுத்து ஹார்ட்கோர் வேர்ல்டே முடிஞ்சிருச்சு. நான் அந்த காப்பி வேர்ல்டெல்லாம் போய் ஒரு ட்ரையல் பார்த்துக்குவேன். சரி, வாட்டர் பக்கெட் இப்படி கீழே போட்டு ஒரு வேர்ல்டில் இப்படி குதிச்சேன். இந்த மாதிரி தள்ளி போட்டு கரெக்டாக வாட்டர் பக்கெட் போட்டு நான் இறங்கினேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டுறேன். இந்த கிறுக்கப்பல் என்டர்மேன் கண்ணை பார்த்தோன்னா வந்து அடிக்கிறாங்க. அதுக்கு மேலே என்டர் ட்ராகன் வந்து ஒரு அடிக்கு வந்து 2 ஹார்ட்டு குறைக்குது. 2 அடி அடிக்குது, 4 ஹார்ட்டு கிட்ட குறைக்குது.
இந்த இடத்துல பிக்காக்ஸை வச்சு மைன் வேறு பண்ணணுமே. இருங்க, பிக்காக்ஸை வச்சு மைன் பண்ணுறேன். உள்ளே விட்டு அடிக்க முடியுமா? முடியல. பிக்காக்ஸை வச்சு தான் மைன் பண்ணி மேலே ஏறணும். அசாடா பிக்காக்ஸ். ஓகே, பிக்காக்ஸை வச்சு மைன் பண்ணி மேலே ஏறியாச்சு. இப்போ கீழே இறங்குவோமா? ஏங்க அது ஏதோ துப்புது. அதை நம்ம இது கலெக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும், ஒரு போர்ஷனும் கிடைக்கும். அங்கே பாருங்க எப்படி நின்று ஜோராக இருந்தால் அடிக்குது பாருங்க. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. என்ட்ருமேன் ஐயே குமிறாங்க. ஆட்டு கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டுக்கோம். 2 ஆட்டு எக்ஸ்ட்ரா வரும். அப்புறமாட்டி சீக்கிரம் தண்ணியை போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி நிற்போம். அப்புறமாட்டி அங்கேருந்து இன்னொன்று ஒரு தூணுக்கு வந்துட்டேன், அப்சுனியன் தூணுக்கு. எனக்கு ரொம்ப வேர்த்து வேற ஊற்றுது. ஏன்னா என்ட்ருட்றாங்க சவுண்டு இருக்கு. கொய்யாவில் அரலை விடுது. இங்கே பாருங்கள் தள்ளி தள்ளி என்னைய விடுது. இது மேலே கடன்னு ஏறி மேலே இருக்கிற கிறிஸ்டல்லாம் உடச்சிடுவோம். அதே மாதிரி பேக்ரவுண்டில் ஓடுற சாங்கோட நேம் என்னன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு தரலான்னு நிற்கேன். இங்கே கரெக்டாக சொன்னான். இந்த இருக்கிற இடத்துலையும் கிறிஸ்டலை உடச்சிட்டு போ வச்சு சைடில் எங்கெங்கெல்லாம் கிறிஸ்டல் இருக்கோ அங்கெல்லாம் உடச்சிட்டு வாட்டர் பக்கெட்டை வச்சு கீழே இறங்கும். நான் தூணை உடச்சிட்டு இறங்குறேன்னு வைங்களேன், இந்த ட்ராகன் என்ன பண்ணுன்னா நம்மளை தள்ளி விடும் போது கீழே ஸ்ட்ரைட்டாக தான் விழுவோம். அதுவும் இல்லாமல் நான் நார்மல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறேன். இதே ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் யூஸ் பண்ணும் போல் இந்த போக்கு மார்க் வருதா இந்த மாதிரி கரெக்டாக வரும். டேய் இவனோட தொல்லையாக இருக்குது என்டர்மேனோட. எங்கள் உசுரம் வாங்குறான் என்ன என்டர்ட்ரா. எங்கே இருந்துடா வரீங்க? ஆடா இருங்க, இவனை முடிச்சுட்டு வந்துடுறேன். ரைட்டு, இப்போ கோல்டன் ஆப்பிள்னே சொல்கிறேன். கோல்டன் கேரட்டு இருந்த ஒரு கோல்டன் ஆப்பிளும் காலியாக போச்சு. வாடா கீழே வாடா இந்தடா அடி வாங்கடா. இன்னும் கொஞ்சம் அடி வாங்கு சாவடா செத்தப்பல்ல. உன்னை முடிச்சிட்டாதான்டா பிளாக் ப்ரோ நம்புவாப்பில். எங்கிட்டா துப்புறோம்? உனக்கு குறியும் வைக்க தெரிலங்க. இந்த என்டர்ட்ராகன் இருக்கே கண்ணும் தெரில போல். இங்கே யாருங்க, நான் இங்கே நிற்கிறேன். எங்கிட்டோ துப்புது. ஆனால் அதில் நின்றுன்னு வைங்க தரமாக டேமேஜ் கொடுக்குது. வாடா வாங்கடா செத்தப்பல்லே. அதே மாதிரி எனக்கு எலாட்ராவில் பறக்க தெரியாதுன்னா நான் இன்னும் ஒரு பேல்ட் மாதிரி இதே மாதிரி இருக்கும். அதில் போய் நான் எலக்ட்ரா எடுக்காமல் இந்த வீடியோ முடிச்சிருப்பேன் என்டர்ட்ராகனை கொல்றதோட. சரி வாடா தம்பி, உன்னை முடிச்சு வீடியோ முடிச்சு நான் அப்லோட் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு. வாங்கு செத்தப்பல்லே வாங்கு வேண்டாங்க. உன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய சல்லா கடுப்புன்னு தெரியுமாடா? எங்கிட்ரா ஓடுறா? வாடா நானான்னு பார்த்துருவோம். எங்கிட்ரா துப்புறா? உனக்கு துப்பவும் தெரில. வா இன்னும் கொஞ்சம் தான் அடிக்கணும். வாடா அவ்வளோதான் தலைவன் முடிய போகிறான். முடிஞ்சிட்டாங்க ஒரு வழியாக என்டர்ட்ராகனை நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் கொண்டுட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோதான். எக்ஸ்பி எக்கச்சக்கமாக கொடுப்பான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பா.